ஹாய் ஹலோ வணக்கம் நண்பர்களே, நான் உங்கள் தோழி வினு. இது வினுஸ் தமிழ் ஆடியோ நாவல் சேனல். என்னோட கதைகளை என்னோட குரலில் கேட்க நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் செஞ்சுக்கோங்க. பிடிச்சா லைக் பண்ணி உங்கள் பொண்ணான கருத்துக்களை கமெண்ட்டாகவும் பதிவு பண்ணுங்க. வாங்க கதைக்குள்ள போகலாம். பிழையும் சரியில் முடியுதே. பிழை 48. பெண் மருத்துவரான மெர்லினை காண பிரணதியை அழைத்து வந்திருந்தான் ராம். அமர்ந்தவள் அதை சுற்றி கவனிக்க கரு உருவாவதிலிருந்து பிறக்கும் சுழற்சி வரை இருக்கும் புகைப்படங்களும் அழகான பச்சிளம் குழந்தைகளின் புகைப்படமும் வீற்றிருக்க, ஏனோ அதை கண்டதும் பிரணதிக்கு கை கால்கள் சில்லிட்டு நடுங்கத் தொடங்கியது. சிறிது நேரம் சமாளித்து அமர்ந்திருந்தவள் இதற்கு மேல் முடியாது என்று எழுந்து விறுவிறுவென வாயிலை நோக்கி நடக்க, அந்நேரம் வரை மொபைலில் எதையோ கூர்மையாக பார்த்து கொண்டிருந்த ராம் எழுந்து அவள் பின்னால் ஓடினான். என்னாச்சு பிரணதி? வாஷ்ரூம் ஏதாவது போகணுமா? இன்னும் ஒரு 15 மினிட்ஸ் வெயிட் பண்ண முடியாதா என்றான். வெறுப்புடன் அவனை பார்த்தவள், நினைச்சேன் காலையிலேருந்து தண்ணி குடி ஜூஸ் குடின்னு அக்கறையாக கவனிக்கும் போதே நினைச்சேன், நான் ஒன்றும் குழந்தை இல்லை, இங்கே என்ன நடக்குதுன்னு புரிஞ்சுக்காம இருக்க. நீங்க நினைக்கிற எதுவுமே நடக்காது என்று விட்டு அவள் செல்ல, அவள் கையை பற்றியவன், ஓகே ஈஸி ஈஸி, தேங்க் காட் உங்ககிட்ட இதை எப்படி சொல்லணும்னு நானே தவிச்சிட்டு இருந்தேன், நீயே புரிஞ்சுக்கிட்ட. ப்ளீஸ் லிசன் பிரணதி, ஒரு 30 மினிட்ஸ் மட்டும் அவங்களுக்கு கோஆப்ரேட் பண்ண, மற்ற எதுனாலும் வீட்டில் போய் பேசிக்கலாம் என்றான் மிகவும் தாழ்ந்த குரலில். நான் எதுக்கு சம்மதிக்கணும்? என்கிட்ட ஒரு வார்த்தை கேட்காம உங்க இஷ்டத்துக்கு எல்லாம் செஞ்சுட்டு இருக்கீங்க. என்னை பத்தி உங்களுக்கு என்ன தெரியும்? என் கதையை சொன்னப்போ அதை முழுசா கேட்க கூட பொறுமை இல்லை உங்களுக்கு. நான் மட்டும் நீங்க சொல்றதை கேட்கணுமா? வாய்ப்பே இல்லை என்று விட்டு அவள் நடக்க, உன் அம்மா பேரு அபர்ணதி, அவங்க ஒரு கேன்சர் பேஷண்ட் என்று ராம் சத்தமாக கூற அவள் நடை தளர்ந்தது. ஏனென்றால் இதை ராமிடம் மட்டுமல்ல, அவள் யாரிடமும் கூறாத ஒன்று. திரும்பி அவனை நோக்க, உன்னோட 9வது வயசுல அவங்க தவறிட்டாங்க. உங்க ஊர் வல்லநாடு. உன் தாத்தா பேரு ராமையா. பரம்பரையா பாரம்பரிய முறையில சித்த மருத்துவம் செஞ்சுட்டு வந்திருக்காரு. உங்க ஊர்லயும் சரி, சுத்தி இருக்கிற மற்ற ஊர்லயும் அவருக்கு ரொம்ப நல்ல பேரு. உன்னோட 13 வயசுல உன் தாத்தாவும் இறந்துட்டாங்க. அதுக்கப்புறம் தான் உன்னோட கேடுகட்ட ஊதாரி அப்பங்கிட்ட வந்திருக்க. காலேஜ் ஃபர்ஸ்ட் இயர் படிக்கும்போது டூர் போன இடத்துல ஃப்ரெண்ட்ஸோட சேர்ந்து படகு போட்டி பார்த்துட்டு இருந்தப்போ அடுத்தடுத்து நிறைய படகு இடிச்சு பெரிய ஆக்சிடென்ட். உடைஞ்ச கப்பலுக்கு இடையில சிக்கிக்கிட்ட. அதுவும் வயிற்றுல குத்தி அதிர்ச்சியில மயங்கி தண்ணிக்குள்ள விழுந்தப்போ உன்னை காப்பாத்தி ஹாஸ்பிட்டல்ல சேர்த்திருக்காங்க. உன்னை காப்பாத்தினது யாருன்னு உனக்கு தெரியுமா? தயா என்றதும் அவள் கண்கள் அதிர்ச்சியில் விரிந்தது. போன இடத்துல பொண்ணுக்கு ஆக்சிடென்ட் ஆயிடுச்சின்னு உன் வீட்டில் ரொம்ப அக்கறையா தேடி வெறும் 8 நாள்ல நீ எங்க இருக்கன்னு கண்டுபிடிச்சிருக்காங்க. அதுவும் தட் காய், அவன் பேர் என்ன? எப்பவும் பரத் கூட சண்டை போட்டே இருப்பானே என்றதும், சர்வா என்றால் உள் சென்ற குரலாக. அவன்தான் உன்னை தேடி கண்டுபிடிச்சிருக்கான். போதுமா? வேற ஏதாவது உன்னை பத்தி டீட்டெயில்ஸ் வேணுமா என்றான். தலையை பற்றி அருகில் இருந்த சேரில் அமர்ந்து விட்டாள் பெண். ஏனெனில் இதில் பல அவளே அறியாத விடயங்களாக இருக்க அவளால் என்னதான் செய்ய முடியும்? அவள் கையை ஆதூரமாக பற்றியவன், சாரி பிரணதி, உங்ககிட்ட இதை சொல்ற தவிர எனக்கு வேற வழி தெரியல. இறந்த காலம் கசப்பா இருந்தா நாமையும் அதை யோசிக்கணும். இத்தனை நாள்ல நீ என்னை பத்தி புரிஞ்சுக்கிட்டது அவ்வளோதானா? பிரணதி, ஒரு சின்ன விஷயத்தையே 1000 முறை யோசிக்கிறேன்னா, ஒரு பொண்ணை கல்யாணம் செய்ய போறேன்னா எப்படி கண்ணை மூடிட்டு அவளை பத்தி ஒண்ணுமே தெரியாம கல்யாணம் செய்வேன்னு நினைச்ச? இன்னும் நிறைய உனக்கு தெரியாத விஷயங்கள் இருக்கு. அதை என்னால இப்ப சொல்ல முடியாது. பட் ட்ரஸ்ட் மீ, உனக்கு நான் ஒரு நல்ல ஹஸ்பண்டா இருப்பேன். அட் த சேம் டைம் ஒரு அப்பாவா என் பொண்ணை இப்போ பெரிய வழியிலிருந்து காப்பாத்த நினைக்கிறேன். அதுக்கு உன் ஹெல்ப் வேணும். ப்ளீஸ், என் பொண்ணுக்கு ஐ பெக் யூ என்று கும்பிட, சார் ப்ளீஸ் என்று அவன் கையை பற்றியவள், ஆனா அதுல பிரச்சனை இருக்கு என்னால என்று கூற முற்பட, அவள் இதழின் மேல் விரலை வைத்தவன், நான் பாத்துக்கிறேன் என்றான். சரி என்று தலையாட்டியவள் எழுந்து மருத்துவரை காண சென்றாள். சுமித்ரா அறையில் உறங்கிக் கொண்டிருந்த குழந்தையின் தலையை தடவி நெற்றியில் முத்தம் பதித்தவன் 5வது முறையாக, அம்மா, பாப்பு ரொம்ப டயர்டா இருக்கா, நைட்டு எழுந்தா அடிக்கடி ஃபீவர் வந்துச்சான்னு தொட்டு பார்க்கணும் என்று தூக்க முற்பட அவன் கையை தட்டிவிட்டவர்,
என்னவோ நான் குழந்தைய வளர்க்காத மாதிரி பேசுற. உங்க 3 பேரையும் தனியா வளர்த்தது நான் தானே, ஞாபகம் இருக்கா இல்லையா? கவலைப்படாம போறாம், நான் பாத்துக்கிறேன். என்க பெருமூச்சு விட்டவரை தலையாட்டியவன் மீண்டும் ஒரு நெற்றி முத்தம் பதித்துவிட்டு சென்றான். ராம் சென்றதும், ஹலோ மம்மி, அதென்ன உங்க மூத்த பிள்ளைய மட்டும் பேர வேணும் பேத்தி வேணும்னு டார்ச்சர் பண்றீங்க? கடைசியா ஒரு புள்ள இருக்கேனே, அவனுக்கு ஒரு புள்ள வேணும்னு நினைச்சீங்களா என்றான் எரிச்சலுடன் லக்ஸ். ஹாஹாவென சத்தமாக சிரித்த தவசிலனோ லக்ஸிடம் ரகசியமாக, டேய் மகனே, உனக்கு இப்போ பிரச்சனை புள்ள வேணும்னா இல்ல பொண்டாட்டி வேணும்னா? என்க ரெண்டும் தான். பொண்டாட்டி இல்லாம புள்ள மட்டும் எப்படி? அதான உலக வழக்கம் என்றான். ஆனா உங்க அண்ணன் ராம்க்கு என்று முடிப்பதற்குள் கை நீட்டி தடுத்த லக்ஸ், டாடி, ராம் அண்ணாவை இந்த லிஸ்ட்லே சேர்க்காதீங்க. அவர் நம்மளை போல சாதாரண மனுஷங்க வாழ்க்கைக்கு அப்பாற்பட்டவர். இப்ப நீங்க என்ன மட்டும் யோசிங்க என்றான். டேய், உன் குழந்தையும் பரத் குழந்தையும் பார்க்கணும்னு எனக்கும் ஆசைதான்டா. பாப்புக்கு ட்ரீட்மெண்ட் முடிஞ்ச உடனே அடுத்த எனக்கு முதல் வேலையே அதான் என்றார் சுமித்ரா. மம்மி, எனக்கு மட்டும் பாருங்க, பரத் பசங்களுக்கெல்லாம் இப்போ டீனேஜ் வயசு வந்திருக்காது என்க அவன் தலையில் தட்டிய தவசிலனோ, டேய், அவன் அமைதியா இருக்கான்றதுக்காக இஷ்டத்துக்கு பேசாத என்றார். படுக்கையில் முட்டியை கட்டியவாறு அமர்ந்திருந்த பிரணதி ஏதோ தீவிர யோசனையில் இருக்க அவள் அருகில் வந்து அமர்ந்த ராமு, என்ன பிரணதி, ஏதோ தீவிர யோசனையில இருக்க போல, ரஷ்யா உக்ரைன் போரை எப்படி நிறுத்ததுன்னு யோசிக்கிறியா என்றான் மறைத்த புன்னகையுடன். பாரா, டெவில் காமெடிலாம் பண்ணுது என்று எண்ணியவள், ஐயோ எப்படி சார்? ஆமால, உங்களுக்கு தான் மைண்ட் ரீடிங் தெரியுமே. அதே தான் நினைச்சேன். இது பத்தி புட்டினுக்கு இப்பவே கால் பண்ணி பேசலாமா இல்ல காலையில கால் பண்ணலாமான்னு யோசிக்கிறேன் என்றாள். அது சரி, தேவைதான் எனக்கு என்று தலையாட்டியவன், ஆக்சிடென்ட் பத்தியே யோசிக்காம தூங்கு என்று விட்டு அருகில் படுக்க, ஆனா நான் டானை பத்தி நினைச்சிட்டு இருந்தேன் என்றதும் சட்டென எழுந்து அமர்ந்தவன், டானை பத்தியா? ஆமா, அவனை இந்த நேரத்துல நீயே நினைச்சிட்டு இருக்க என்றான். எனக்கு அவரை பார்த்ததுல இருந்து எங்கேயோ நெருக்கமா பார்த்தது போல தோணும். எங்க பார்த்தோம்னு நினைச்சிட்டே இருந்தேன், இப்பதான் புரியுது என்றாள் கண்கள் சுருக்கி. நெருக்கமானா எவ்வளோ நெருக்கம்? புரியல என்றான். என்ன ஹாஸ்பிட்டல்ல 7 நாள் அவர் தான் பார்த்துக்கிட்டாருன்னு சொன்னீங்களே என்றதும், சொல்லிட்டேனா? ஆர்வத்துல உளறி கொட்டிட்டேன் போல. சொல்றத ஃபில்டர் பண்ணி கூடவா சொல்ல தெரியாது ராம் உனக்கு என்று தன்னை தானே திட்டியவன், சொல்லு என்க. அப்போ யாரோ என் பக்கத்துல உட்கார்ந்து என் தலையை தடவிட்டே இருக்கிற மாதிரியும் என் கையை பிடிச்சுக்கிட்டே இருக்கிறது போலவும் தோணும். சில சமயம் அவங்க நெஞ்சில சாட்சி என்றதும், நெஞ்சிலையா என்று எழுந்து நின்று விட்டான் ராம். ஆமா, எனக்கு தான் கான்சியஸே இல்லையே, தலை கை காலு வயிறுன்னு அடிபட்டு இருந்ததே என்றதும், ஓ ஆமால, உனக்கு அடிபட்டு இருந்ததுல என்றவன், அப்புறம் என்க. நான் தண்ணிக்குள்ள விழுந்தப்பெல்லாம் மயங்கல. எனக்கு நல்ல ஞாபகம் இருக்கு, என் சுடிதார் டாப் எதுலயோ மாட்டிக்குச்சு. அதுல இருந்து என்னை காப்பாத்தி தூக்கிட்டு வந்ததும் டான் தான். அதுக்கப்புறம் தான் நான் மயங்கிட்டேன். என்னதான் பாதி மயக்கத்துல இருந்தாலும் யாரோ என் கூட இருக்காங்கன்னு தெரிஞ்சது. ஆனா யாருன்னு தெளிவா தெரியல. இப்போதான் புரியுது எனக்கு, டான் மேலே எனக்கு ஏன் அப்படி தோணுச்சுன்னு என்றாள். காப்பாத்திட்டானா? காப்பாத்திருப்பானே. உன்கிட்ட அவன் ஹீரோயிசத்தை காட்ட சின்ன சான்ஸ் கிடைச்சா கூட மிஸ் பண்ண மாட்டான் அந்த டண்டனை காட்டான் என்று முணுமுணுக்க, என்ன சார் ஏதாவது சொன்னீங்களா என்றாள். ஒண்ணுமில்ல, கடுப்பு வருது, தூக்கம் வருது, எல்லாம் வருது, கொஞ்சம் அமைதியாரு என்றவாறு தன்னை போர்வையால் போர்த்த. ஆனா எனக்கு தூக்கம் வரலையே என்றவள், ஏன் சார் உங்களுக்கு ஆட வருமா என்றாள். சத்தியமா வராது, ஆனா இப்போ விட்டா பேயாட்டம் ஆடணும்னு தோணுது. அடக்கிக்கிட்டு இருக்கேன், பேச்ச விடு என்றான். ஓ, அப்போ பாட வருமா என்றாள். இப்போ என்ன பிரச்சனை உனக்கு என்று எழுந்து அமர்ந்தான். இல்ல, கொஞ்சம் மைண்ட் டைவர்ட் பண்ணணும், அதான் கேட்டேன்
என்றாள் பாவமாக. வரும், மூடுக்கேத்த மாதிரி. லைக் பாத்ரூம் சிங்கர் தான், அது கூட ரொம்ப நாள் ஆச்சு பாடி என்றான். வாவ் சார், எங்க ப்ளீஸ் எனக்காக ஏதாவது பாடுங்களேன் என்றாள். வாய்ஸ் கொஞ்சம் முன்ன பின்னதான் இருக்கும், கிண்டல் பண்ணக்கூடாது என்றான். மாட்டேன் நீங்க பாடுங்க. என்க அட மீன் செத்தா கருவாடு, நீ செத்தா வெறுங்கூடு, கண்ணதாசன் சொன்னதுங்க. பசு இருந்தாலும் பாலாகும், செத்தாலும் தோலா என்று முடிப்பதற்குள் போதும் என்றவாறு நிறுத்தியவள், மைண்ட் இப்போ நல்லா தெளிவாயிருச்சு, குட் நைட் என்றவாறு படுக்கையில் சரிய அடக்கப்பட்ட புன்னகையுடன் தலையை கோதிக்கொண்டான் ராம். போர்வையை விளக்கியவள், ஆமா யாரு சொன்னாங்கன்னு சொன்னீங்க என்றாள். அவனோ கேள்வியாக நோக்க, அதான் சார், நீ செத்தா நான் செத்தா அப்படின்னீங்களே என்றதும், ஓ அதுவா, கண்ணதாசன் என்றான். ஓ கண்ணதாசன், கவிஞர் கண்ணதாசன், இது மட்டும்தான் சொல்லிருக்காரு இல்லையா என்றவள், உங்களை போய் பாட சொன்னேன் பாருங்க, என் புத்திய செருப்பாலேயே அடிக்கணும் என்றாள் போர்வைக்குள். பூத்திருக்கும் வைரமணி தாரகைகள்தான் என்ற பாட்டு சத்தம் கேட்க மெதுவாக போர்வையை விளக்கினாள். காத்திருக்கும் ராக்குருவி கண்ணுறங்காமல் பாட்டி சேர்க்க கேட்டதும் உண்டோ, நீ வாழ்ந்து வளர்ந்த இடம் வேறு, நேரங்கள் உனக்கு இதற்கேது, நீ இன்று நடக்கும் தடம் வேறு, நான் இன்று உனக்கு துணையாறு, நீ தடுத்தாலும் யார் தடுத்தாலும் நாள் முழுக்க நான் வருவேன் மானே என்று அவள் நெற்றி முட்டி புருவம் உயர்த்தி எப்படி என்று வினவ, வாவ் சார், இன்னும் பல திறமைகளை ஒழிச்சு வச்சிருப்பீங்க போல, சூப்பர் சிங்கிங் என்று கைதட்ட அவள் கையை பற்றியவன், சின்ன பசங்க போல எனக்கு இந்த கிளாப்ஸ்லாம் வேண்டாம், ஐ நீட் கிஃப்ட், அதுவும் சம்திங் ஸ்பெஷலா வேணும் என்க. கிஃப்டா என்று யோசித்தவள், கொஞ்சம் இருங்க, நான் ஒரு புது டெடிபியர் வச்சிருக்கேன், அதை எடுத்துட்டு வரேன் என்று ஓட முற்பட தடுத்தவன், டெடிபியர் வச்சு விளையாடுறதுக்கு நான் என்ன பாப்புவா, ஒண்ணு தேவையில்லை, பேசாம தூங்கு என்றவன். பொண்டாட்டி கூட விளையாடுற நேரத்துல பொம்மைங்க கூட விளையாட சொல்றா, நாம சொல்றது புரியுதா இல்ல புரியாது போல நடிக்கிறாளா என்றவன். டேய் ஹஸ்பண்ட்ஸ், உங்க பொண்டாட்டிங்களை எப்படிடா கரெக்ட் பண்றீங்க, முடியலடா, படுத்துறா, இன்னும் சத்தமா ஏதாவது சொன்னா அடிச்சிருவாளோன்னு பயமா வேற இருக்கு என்றவாறு எதிரில் இருந்த கண்ணாடியை நோக்க ஒற்றை கையால் முகத்தை முடி சிரித்தாள் பிரணத்தி. அடி பாவி, அப்போ இவளுக்கு நான் என்ன சொல்ல வர்றேன்னு தெரிஞ்சிருக்கு, தெரிஞ்சிட்டே தெரியாது போல நடிக்கிறா. நடத்து, இன்னும் எத்தனை நாளைக்கு ஓடி ஒளிரன்னு நானும் பாக்குறேன் என்றவன் விளக்கை அணைத்து இரவு விளக்கை உயிர்ப்பித்தான். மிதமான வெளிச்சமும் அமைதியும் அறையில் நிலவ விழிகளை உருட்டி யோசித்தவள், என்ன அதுக்குள்ள அமைதியா படுத்துட்டாரு, நம்ப முடியலையே என்று அவள் எண்ணும் போதே ராமின் வலிய கரம் அவள் இடையே சுற்றி இழுத்து பிடிக்க இன்னும் அகல விரிந்தது அவள் இமைகள். ஒன்னும் பண்ண மாட்டேன், இப்படி கண்ணை உருட்டுட்டே நெளியாம தூங்கு, குட் நைட் என்றான். காலையில் ராமின் இரு கைகளின் அணைப்பில் இருந்த பிரணத்தி மெதுவாக கண்களை திறக்க மிக அருகில், அதுவும் நெருக்கமாக ஒரு ஆடவனை கண்டதும் ஆவென கத்தி உதறி கீழே தள்ளினாள். ஆழ்ந்த உறக்கத்திலிருந்தவன் தரையில் உருண்டு எழ அப்பொழுதுதான் தான் என்ன செய்தோம் என்று விளங்கிற்று அவளுக்கு. ஏய் பைத்தியமே, என்ன செய்ற என்று கத்த அவன் அருகில் ஓடி வந்தவள், சாரி சார், சாரி, ரொம்ப பக்கத்துல, அதுவும் ஒரு ஆம்பளை என்று அவள் பதற்றமாக நொடிப்பொழுதிய ஆயினும் அதை கண்டு கொண்டவன், ஓகே ரிலாக்ஸ், ஒன்னும் இல்லை, ஏதாவது நைட் மேரா இருக்கும் என்று அவளை மார்புடன் இருக்க கட்டி கொண்டான். அவள் இதய துடிப்பும் பதற்றமும் சற்றே மட்டுப்பட, ஆர் யூ ஓகே, இல்லை இன்னும் இப்படியே கட்டிப்பிடிச்சிட்டு நிக்கனாலும் எனக்கு ஓகே தான் என்க. அப்பொழுதுதான் தான் எப்படி நின்று கொண்டிருக்கிறோம் என்பது புரிந்தது. கடவுளே என்று தலையில் அடித்துவிட்டு ஓடிவிட்டாள். அவள் ஓடிய நேரம் வரை சிரித்து நின்ற ராமோ சென்ற பின் புருவம் சுருக்கி எதையோ யோசித்தான். அடுத்த சில மணி நேரங்களில் அவன் அலுவலக அறையில் எதையோ தீவிரமாக யோசித்தவாறு சுழல் நாற்காலியில் அமர்ந்திருக்க வந்தனர் லக்ஸும் பரத்தும். என்னன்னா பார்க்கணும்னு சொன்னீங்களா என்றனர். என்றவன் காலையில் பிரணதி நடந்து கொண்டதை கூற, இதுல பெருசா யோசிக்க என்ன இருக்குன்னா,
நிஜமாவே நீங்க சொன்னது போல நைட் மேரா கூட இருக்கலாம் என்றான் பரத். ராமோ லக்ஸை பார்க்க, எனக்கு என்ன தோணுதுன்னா ஓவர் காஷியஸ்னால இருக்கலாம். எல்லா விஷயத்திலயும் அவேரா இருக்கின்ற பேர் வழிகள் இருப்பாங்க இல்லையா, அவங்கள போல. ஆக்சுவலி இந்த கேரக்டர் அடிக்கடி மச்சிக்கிட்ட நானே பார்த்திருக்கேன். இது சின்ன வயசுல ஏதாவது ஒரு விஷயத்துல அளவுக்கு அதிகமா பயந்தாலோ இல்ல சுயமா பாதிக்கப்பட்டிருந்தாலோ இருக்கலாம். பெரிய பிரச்சனை இல்ல. சைல்ட்ஹுட் வூண்ட்ஸா இருந்தா கண்டுபிடிச்சு கவுன்சிலிங் கொடுத்தா சரியாக வாய்ப்பு இருக்கு என்றான்.